அருட்புகழ் அருமலர்ச் சுடர்மாலை பகுதி 6. குளிர்விக்க வருமந்த முகில்பனி மூட்டம் மகிழ்விக்க எழுமந்த அகிற்புகை மூட்டம் திருவடி தொடவரும் மயில்களின் கூட்டம் திருவருள் பெறவரும் மதிமீன் கூட்டம் வழிதர வணங்குதல் சூரர்தம் நாட்டம் நிலைபெற வழிபடல் பக்தரின் நாட்டம். அவன் பிறந்ததுமே மேனியிலே மகரந்தக் காப்பு பால் அருந்தையிலே அன்னையின் கரங்கள் காப்பு தவழுகையில் மயில்களின் தோகை காப்பு எழுந்து நடக்கையில் முகிலெனக் கூட்டம் காப்பு வளர்கையில் சோதரன் தும்பிக்கை காப்பு என்றும் திகழ்கையில் அடியாரின் பக்தியே காப்பு. வெண்ணீறு அணிந்தவன் விழியில் பிறந்தானே பன்னீர் தாமரை மலர்மீது நனைந்தானே சந்தனக் காப்பிடும் பூசையிலே மகிழ்ந்தானே வந்தனம் பாடிடும் சேவர்க்கிடம் தந்தானே விண்ணவர் போற்றிட சூரர்வதம் செய்தானே மன்னவர் காத்திடக் கருணைமழை பெய்தானே. வேண்டியே கேட்டாலே வேலன் விழிபார்க்கும் விழிபார்க்கும் திசையிலே கைவேலும் நோக்கும் திருவருள் பெற்றவர்க்கே திருவடி இசைந்து வரும் திருவடி வருமனையில் மயில் தினம் அருள் கொடுக்கும் சரணடைந்த முக்தருக்கே கனிமுகம் காட்சி தரும் காட்சி தந்து ஆருயிரை ஆட்கொண்டு மாட்சி தரும். வடிவேலை தினம் தொழுது பணிபுரி கரமே சிறு நுதல் மீது நீரணிந்து சுகம் பெறும் சிரமே கொடியிருக்கும் புல்வொலிக்க ஒளிபெறும் தினமே கைப்பிடியிருக்கும் வேல் ஜொலிக்க வழிவரும் மனமே பெரும் மணியதிர முகம் தெரியும் தனிந்திரு விழியே திரு கதவு திறக்க காட்சி வரும் தெளிந்திடும் வழியே. ஓராறு முகம் வந்து சிரிக்கும் கனவிலே ஈராறு கரம் தந்து காக்குமோ வாழ்விலே திரு ஆறு முகம் ஜொலிக்கும் மோன நினைவிலே ஈராறு விழி அழைக்கும் ஞான முடிவிலே ஒளியாறு எழுத்தொலிக்கும் பொற்சபை எங்குமே திருவடி இரண்டளிக்கும் பெருவின்பம் என்றுமே அவன் மலர் திருவடி இரண்டளிக்கும் பெருவின்பம் என்றுமே. முற்றிற்று.